ஹாய் ஆல், வெல்கம் டு ஸ்ரீ எஜுகேஷன். ஸ்ரீ எஜுகேஷனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரி. பலவிதமான அறிவு திறன்கள் எனும் பாடப்பகுதி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை பற்றி வாதிட்டவர் யார் அப்படின்னா ஹவார்டு கார்ட்னர் அவர் தான் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரி அப்படின்னு ஒன்று உருவாக்குனவர். ஒருவருக்கு ஒரே ஒரு அறிவுத்திறன் மட்டுமல்ல, பலவிதமான அறிவுத்திறன்கள் இருக்கின்றன என்பதே இந்த கோட்பாடு. மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் அதாவது பல விதமான அறிவுத்திறன்கள் எவைன்னு பார்ப்போம். அதோட வகைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது பாருங்க. 1வது வகை என்ன அப்படின்னா லிங்குஸ்டிக் இன்டெலிஜென்ஸ், அதாவது மொழி நுண்ணறிவு. அதில் எதெல்லாம் வரும் அப்படின்னா பேசுதல், எழுதுதல், வாசித்தல், அந்த மாதிரி திறன்கள் எல்லாமே உட்படக்கூடியது லிங்குஸ்டிக் இன்டெலிஜென்ஸ், அதாவது மொழி நுண்ணறிவு. எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னா கவிஞர், எழுத்தாளர், ஆசிரியர் இவங்க எல்லாமே அதில் திறன் பெற்றவங்களாக இருக்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது லாஜிக்கல் மேத்தமேட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ், அதாவது கணிதத்திலேயோ இல்லைனா ஒரு பிரச்சனையை தீர்வு காண்றதுலேயோ இருக்கக்கூடிய நுண்ணறிவு. அதாவது கணக்கு, காரண விளைவு சிந்தனை எல்லாமே இதில் உட்படக்கூடியது தான். இதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறவங்க தான் விஞ்ஞானிகள். அதே மாதிரி கணிதவியலாளர்கள் எல்லாமே லாஜிக்கல் மேத்தமேட்டிக்கல் இன்டெலிஜென்ஸுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறவங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது விஷுவல் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது காட்சி, விஷுவல்னா காட்சி சார் நுண்ணறிவு. நம்மளால் பார்க்கக்கூடிய விஷயத்தில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ். எடுத்துக்காட்டு படங்கள், வரைபடம், வடிவங்கள், இதை பற்றியெல்லாம் புரிஞ்சிக்கிற ஒரு இன்டெலிஜென்ஸை தான் விஷுவல் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் திறன் பெற்றவங்க யாரெல்லாம்னா ஓவியர், கட்டிடக் கலைஞர், இதெல்லாமே விஷுவல் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸில் வரக்கூடியது. 4வதாக வரக்கூடியது என்ன அப்படின்னா பாடிலி லிங்குஸ்டிக் இன்டெலிஜென்ஸ், அதாவது உடல் இயக்க நுண்ணறிவு. இதில் வரக்கூடியது என்ன அப்படின்னா உடலோட இயக்கம், அதே மாதிரி கை நயம். எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா விளையாட்டு வீரர்கள், அவங்களோட உடல் இயக்கமெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி நடன கலைஞர்கள், இதெல்லாமே அவங்களுக்கு முழுக்க இன்டெலிஜென்ஸ் எதில் தான் இருக்குது, அவங்களோட உடல் சார்ந்து தான் இருக்குது. அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ், இசை நுண்ணறிவு. எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா இசை, தாளம், ஸ்ருதி, உணர்வு இதெல்லாமே எதில் வரக்கூடியது, மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸில் வரக்கூடியது. இதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறவங்க தான் பாடகர்கள், இசையமைப்பாளர்கள் எல்லாமே. அடுத்ததாக ரொம்ப முக்கியமானது இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ். முந்தைய கால கேள்விகள் எல்லாமே இந்த இன்டர்பர்சனல், இன்ட்ராபர்சனல் எல்லாமே வந்திருக்கு, அதனால் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ் அதாவது சமூக நுண்ணறிவு, பிறரை புரிஞ்சுக்கிறதுக்கு, ஓகேவா, பிறரை புரிந்து கொள்வது, தலைமைத்துவம், ஆலோசனை, ஆசிரியர், மேலாளர். ஆசிரியராக இருக்கிறவங்க, மேலாளராக இருக்கிறவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க, சமூக நுண்ணறிவு திறன் பெற்றவங்களாக இருப்பாங்க. இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ். அடுத்ததாக வரக்கூடியது என்ன அப்படின்னா இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ஸ், அதாவது உள்ளார்ந்த நுண்ணறிவு. இன்ட்ராபர்சனல் அதாவது தன்னை புரிந்து கொள்வது, தனக்குத்தானே என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது, உணர்ச்சி கட்டுப்பாடு, தன்னம்பிக்கை, சுய மேம்பாடு எல்லாமே இந்த இன்ட்ராபர்சனலில் வருது. அடுத்ததாக உள்ளது 8வது நேச்சுரலிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ், இயற்கை நுண்ணறிவு. இதில் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இயற்கையை பற்றி, விலங்குகள் பற்றி, தாவரங்கள் இதெல்லாமே பற்றி புரிஞ்சுக்கிறது. இதற்கு எடுத்துக்காட்டு தான் விவசாயி, சுற்றுச்சூழல் விஞ்ஞானி. ஓகேவா, அதாவது சுற்றுச்சூழல் விஞ்ஞானி. சிம்பிளாக பார்க்கணும் அப்படின்னா செல்ஃப் அவேர்னஸ் எதில் வரும், இன்ட்ராபர்சனல்னால் என்ன சொன்னேன், உள்ளார்ந்த நுண்ணறிவு. உள்ளார்ந்த வர்றது தான் இன்டர் வர்றது பிறரை புரிந்து கொள்வது. இன்டர் பிறரை புரிந்து கொள்வது, சரியா. அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் அதர்ஸ் வர்றது தான் இன்டர்பர்சனல். செல்ஃப் அவேர்னஸ் வர்றது இன்ட்ராபர்சனல். திங்கிங் அபவுட் நேச்சுரலிஸ்டிக்,
பிக்சர் அண்ட் மேப்பு வர்றது விஷுவல் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸில். ஓகே, அடுத்ததாக ஒரு கேள்வி பார்ப்போமா? Initiate actions by identifying one's strength and weakness and to utilize the maximum potential to attain self-actualization can be termed in the relation to multiple intelligence as என்ன வரும்? விடையை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. கேள்வியோட தமிழாக்கம் பார்ப்போம். ஒருவரின் வலிமை பலவீனங்களை அறிந்து தன்னுடைய முழு திறனை பயன்படுத்தி சுய மேம்பாடு அடைவது எந்த விதமான அறிவு திறனை குறிக்கிறது? கேள்வி புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் வர்றது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் காட்சிசார் நுண்ணறிவு, செகண்ட் ஒன் இயற்கை நுண்ணறிவு, தேர்ட் ஒன் உள்ளார்ந்த நுண்ணறிவு, ஃபோர்த் ஒன் சமூக நுண்ணறிவு. விடைய வேகமாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்ரீ எஜுகேஷனில் கேட்டுட்டோட வகுப்புகள் போய்கிட்டு இருக்கு. உடனடியாக இணைங்க, படிக்கலாம் வாங்க. தேங்க்யூ.